இல்ல மத்தவன் செஞ்சாத்தாலே அது அநியாயம். உன்கிட்டதான் லைசன்ஸ் இருக்கே, புருஷங்கிற லைசன்ஸ். நீ செஞ்ச சட்டப்படி அது சரிதான்ல. இந்த அவளை முதல்ல நீ பொண்டாட்டிய ஆக்கு, புறவ தானா உன் வழிக்கு வருவா. சொல்லுததை சொல்லிட்டு புறவு நீ தான் பார்த்துக்கணும். இல்லையே சனியா ஐயா, நமக்கு 1000 சொல்லி இருக்கு. வா. ஐயோ, செருப்பு அறுந்து போச்சு. இப்ப என்ன பண்றது? ரத்னா மேடம், அடிக்க மாட்டீங்களே, தைரியமா ஹெல்மெட்டை கட்டலாமா? உனக்கு இங்க என்ன வேலை? ஏங்க, நானே கல்யாணம் ஆகாத ஒரு ஒத்த குரங்கு. ரூமுக்கு போனாலும் வெட்டியா மொபைல தான் நோண்டிக்கிட்டு இருப்பேன். அதுக்கு பதிலா இப்படி பைக் எடுத்துக்கிட்டு போய் உங்களை மாதிரி 4 பேர்கிட்ட வாயை கொடுத்தானா வல வலன்னு பேசலாம். டீ கீ குடிச்சிட்டு இருட்டினதுக்கு அப்புறம் ரூமுக்கு போனா கரெக்டா ஸ்லீப் வருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க நீங்க ஒரு மார்க்கமா நடந்து வரீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏங்க ஏங்க, காலில் ஏதோ அடிபட்டு இருக்கு, ஒரு மாதிரி வில்லன் அஜித் மாதிரி போயிட்டு இருக்கீங்க. ஒரு மனுஷனா இருந்தா உதவி பண்ணி தானே ஆகணும். எனக்கு அடி எல்லாம் படல. அப்புறம் எதுக்கு உங்க கால் கேட் வாக் போகுது? ஐயோ, செருப்பு அறுந்து போயிடுச்சு. பொது செருப்பு, அதான் அவுத்து விட்டு போக மனசு இல்லாம போயிட்டு இருக்கேன். அவ்வளவுதானங்க மேட்ரு. சரி சரி, வாங்க வாங்க, பைக்ல இருங்க. எதுக்கு? இப்படியே தேய்ச்சி தேய்ச்சி நீங்களும் தேய்ச்சி ரோட்டையும் தேய்ச்சி எவ்வளவு நேரம் நடப்பீங்க சொல்லுங்க? வண்டியில இருங்க, செருப்பு தைக்கிற கடை வரைக்கும் நான் கூட்டிட்டு போறேன் உங்களை. தேவையில்ல, உன் வேலையை பார்த்துட்டு போ. எங்க ஒரு நிமிஷம், ஏங்க இங்க பாருங்க, இப்படி நடந்தா எப்பங்க தைக்கிற இடத்துக்கு போய் சேருவீங்க சொல்லுங்க? பக்கத்துல தான் கடை தெருவு இருக்கு, நான் பாத்துக்கிறேன். நீ போய் தொலை. போயிடுவேன், ஆனா தொலைய முடியாது. ஏங்க என்னங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க? வண்டியில ஏறணும் உங்க ஈகோ குறைஞ்சா போயிடும். இந்த வண்டியில போனா நல்ல காத்தோட்டமா இருக்கும். டிரைவரும் ரொம்ப நல்ல பையன், பொறுப்பா ஓட்டிட்டு போய் உங்களை போக வேண்டிய இடத்துல பத்திரமா இறக்கி விட்டுருவான். யோ, உண்மையிலே நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீயும் சாவடிக்காத. உன்னை நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உன் வேலையை பார்த்துட்டு போ. அது எப்படிங்க போக முடியும்? மனசு கேட்க மாட்டேங்குது. கையில ஊசியோ செருப்பு தைக்கிற நூல இருந்தா நானே உங்க செருப்பு தைச்சு உங்க காலில் மட்டும் உங்களை டக்குன்னு கொண்டு போய் விட்டுருப்பேன். ஐயோ ஆண்டவா, எதுக்கு எனக்கு இப்படி சோதனை மேல சோதனையா குடுக்குற? ஏங்க, வண்டி நிஜமாவே ரொம்ப வெயிட்டுங்க. கூட்டிட்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன்னை யார் என் கூட வர சொன்னா? நான் தான் போன்னு சொல்றேன்ல, கிளம்பு போ. இங்க பாருங்க, விட்டு போக மனசு வரலன்னு சொல்லி கேக்குறேன். அப்படி என்னங்க பிடிவாதம்? நான் என்ன உங்களை கூட்டு போய் ஏதாவது பாழுங்கணத்துல உங்களை வண்டியோட தள்ள போறேன்? எனக்கு உங்க உயிரை விட ஃபர்ஸ்ட் என் உயிர் தாங்க முக்கியம். அதனால சேஃபா தான் வண்டியை ஓட்டுவேன். வாங்க. யோ, ஒரு தடவை சொன்னா புரியாதா? இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு கடுப்புல வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீ எதுக்கு இப்ப வந்து வம்பு இழுத்துக்கிட்டு இருக்க? வம்பு இழுத்துட்டு இருக்கனா? ஐயோ மேடம், இங்க பாருங்க, நான் உதவி பண்ணதான் வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். செஞ்ச உதவி வரைக்கும் போதும், கொஞ்சம் போறீங்களா? அவ்வளவுதானே ரத்னா மேடம்? அவ்வளவுதான். ஏங்க எதுக்குங்க உங்களுக்கு இம்புட்டு வீம்பு? சரி, நான் உங்க ஃப்ரெண்ட் இல்ல, நான் யாரோ ஒரு முன்ன பின்ன தெரியாதவன்னு வச்சுக்கோங்க. என் பேரு கூட அறிவழகன் இல்லைங்க. யாரோ ஒரு ரோட்ல வரவன் உதவி பண்ண வரானா அந்த உதவியை ஏத்துக்க கூடாதா? கடுப்ப கலப்பாத, தயவு செஞ்சு போயிடு. முடியாதுங்க. இங்க பாருங்க, இது பைக் இல்ல, ஆட்டோ. நான் அறிவு வாத்தியார் இல்லைங்க, ஆட்டோ டிரைவர். ஏறுங்க மேடம். உங்க வீட்டுக்கு போறதுக்கு 50 ரூபாய் சார்ஜ். டீலா நோ டீலா? அதான், அதேதான். இப்ப யோசிக்க ஆரம்பிச்சீங்க பாத்தீங்களா? அதே ரூட்ல யோசிங்க. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கேன். என்னோட செருப்பு அறந்து விட்டது. தாங்கள் பைக்கில் வந்து கொண்டிருக்கிறீர்கள். எமக்கு உதவி பண்ணுவீர்களா மாட்டீர்களா? சொல்லுங்க. பைத்தியக்கார மாதிரி பேசுற.
உனக்கு அறிவே இல்லையா? என்னோட சிச்சுவேஷன் புரிஞ்சுக்க மாட்டியா? ஏங்க இது கூட சூப்பர் ஐடியாவா இருக்கு. அதோ அங்கதான் நம்ம டீ கடை இருக்கு, வாங்க உங்க சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லுங்க, அப்படியே நான் புரிஞ்சுக்கிறேன். வாங்க கமான் கமான். விடவே மாட்டியாடா? சாரிங்க, நான் அப்படிதாங்க பிடிவாதக்காரன். 6 மணி நேரம் ஆனா கூட உங்க கூட வாக்குவாதம் பண்ணிட்டே இருப்பேனே தவிர ஆனா நடக்க அலோ பண்ணவே மாட்டேன். ஐயோ, இவன் வேற. சரி, நான் வண்டியில வரேன். ஆனா இதே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஓவரா உரிமை எடுத்துக்க கூடாது. ஐயோ நோ 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 நோ, காட் ப்ராமிஸ், நான் வெறும் ஆட்டோக்காரன் மட்டும் தாங்க, வேற என்ன மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன். காட் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், மறந்துடக்கூடாது. காட் ப்ராமிஸ், ஃபாதர் ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ், எல்லா ப்ராமிஸுங்க. நீங்க ஏறினா மட்டும் போதுங்க. ஏறுங்க. ஒரு நிமிஷம் தொடச்சிக்கிறேன். ஐயோ, போலாமா? மாமா, வீட்ல யாரும் இல்ல, இந்தாங்க சாவி, திறந்து உள்ள போய் உட்காருங்க. காப்பி ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க, போட்டு தரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எங்க போயிட்டாங்க எல்லாரும்? ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை. இன்னும் ரத்னாக்காவும் கனியும் ஸ்கூல்ல இருந்து வரல. அதுதான், உங்களுக்கு காப்பி வேணும்னா சொல்லுங்க, நான் வேணா போட்டு தரேன். இல்ல கலரு குடிக்கியலா? கலருனா காசு தரணும். ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்ல. என்ன மாமா, எதுவும் சண்டையா? ரத்னாக்கா என்னமாவது சொல்லிருச்சா? அட விடுங்க மாமா, அக்கா எப்பவும் அப்படித்தான். ஆளை பிடிச்சாதான் பேசவே செய்வா, இல்லனா மூஞ்ச திருப்பிக்கும். எப்படி? அந்த புது வாத்தியார் அறிவழகன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறாளே, அந்த மாதிரியா? ஓ, அறிவு கிட்ட அக்கா சிரிச்சு பேசுறத சொல்லுதியலா? அது அப்படித்தான். அறிவு வாத்தியார அவளுக்கு பிடிச்சிருக்கு, பேசுதா. உங்களை பிடிக்கல, கடுப்படிக்குதா, அம்பிட்டுதான். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. நான் ரத்னாவுக்கு புருஷன். அப்ப நீங்க புருஷ மாதிரி நடந்துக்கணும்ல மாமா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கங்க. நிச்சயம் அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சதே போவோம். ஆமா, இல்லைன்னா மட்டும் அவ அப்படியே என் கூட வாழ ஆரம்பிச்சிருவான். மாமா, தப்ப உங்க மேல வச்சுக்கிட்டு அக்கா மேல கோவப்படுறதுல என்ன நியாயம்? கட்டின பொண்டாட்டியே உசுர விடுற அளவுக்கு துரத்துனீங்கன்னா எப்படி உங்களை பிடிக்கும் சொல்லுங்க? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரத்னாக்கா நடந்துக்கலேன்னு கோவப்படுறத விட்டுட்டு ரத்னாவுக்கு பிடிக்கிற மாதிரி எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல யோசிங்க. அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். அடி எசிக்கி இங்கிட்டு வாயேன். ஏக்கா சொல்லுங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் எசிக்கி. பிரியாணி பொடி ஒண்ணு கூட. என்ன இன்னைக்கு சிக்கன் பிரியாணியா? ஆமாடி. ஏங்க, செருப்பு தைக்கிற அண்ணன் கடையில இல்ல போல இருக்கு, அவர் தேடி நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? ரத்னா மேடம், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னாச்சு? இப்ப எதுக்கு கண்ணாடி திருப்பிக்கிட்டு இருக்க? பின்ன என்னங்க, எதிரிலே உட்காந்துட்டு இருக்கீங்க, வேற எப்படி முகத்தை பார்த்து பேசுறதா? ஆனாலும் நீங்க ரொம்ப கல்லெஞ்சுக்காரீங்க. இப்ப முகத்தை பார்த்து பேசி என்ன பண்ண போற? அட, கேள்வி கேட்டா இன்னும் பதில் வரல. உங்க முகத்துல என்ன இருக்குன்னு தெரியணும்ல, அதான். ஆமா, இந்த முகத்துல ஒண்ணும் இல்ல. என் தலையெழுத்து தான் தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கான் அந்த ஆண்டவன். புரியலையேங்க. புரிய வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப எங்க போயிட்டு இருக்க? போச்சுடா. அப்போ நான் சொன்னது உங்களுக்கு நிஜமாவே காதல விழல. எங்க போயிட்டு இருக்கேன்னு கேட்டேன். ஏங்க, இதே ரோட்ல இப்படியே போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பழடைஞ்ச பங்களா இருக்கு. அங்க உங்களை அடைச்சி வச்சு
உங்க அண்ணனை மிரட்டி பணம் பறிக்கலான்னு இருக்கேன். ஏய் லூசு, எங்க போறேன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? ஏற்கனவே சொல்லிட்டேன். அது உங்க காதுல விழலனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ சரிப்பட்டு வரமாட்ட. முதல்ல வண்டியை நிப்பாட்டு. ஏங்க உங்களை நான் என்ன கடத்திட்டா போறேன்? சும்மா பேசாம வாங்க, ஏதாவது பேசிக்கிட்டு. நீ வண்டி நிப்பாட்டு போறியா இல்லையா? இல்ல நான் குதிச்சுட்டா? ஏங்க ஒரு நிமிஷம் நிப்பாட்டுன்னு சொல்றேன்ல. நிப்பாட்டு நிப்பாட்டு. ஏங்க இப்ப எதுக்கு இப்படி பிடிவாதமா கண்டுபிடி பேசுறீங்க? முதல்ல எங்க போறேன்னு சொல்லு, அப்பதான் நான் வண்டியில ஏறுவேன். முதல்ல சக மனுஷனை நம்புங்க. நான் என்னங்க உங்களை பாழுங்கணத்துல தள்ளவா கூட்டிட்டு போறேன்? ரொம்ப முக்கியமான விஷயங்க. நான் சொன்ன நம்புங்க. தயவு செஞ்சு வண்டியில இருங்க ப்ளீஸ்ங்க. எல்லாரும் பாக்குறாங்க. வாத்தியார் மரியாதை கொடுத்து கொஞ்சம் ஏறலாமே. என்னங்க ப்ளீஸ் ஏறுங்க. வா ஏறுங்க ஏறுங்க. எடு. போலாமா? சரி பத்திரம். துரையண்ண, துரையண்ண, வாங்கம்மா. வாங்கய்யா. என்ன விஷயம்? ஏண்ண நீங்க பாட்டுக்கு கடையை மூட்டு வந்துட்டீங்க. பிரின்சிபல் மேடத்தோட செருப்பு வேற அறந்து போச்சு. அதை தச்சிட்டு போலாம் தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அண்ணே, புது செருப்புண்ணே. நேத்து தான் வாங்கினேன், அதுக்குள்ள பிஞ்சு போயிடுச்சு. அட, யாருக்கும் அக்கறை இல்ல. சொல்யூஷன் சரியா ஒட்டலம்மா. அம்படுதான். 2 நிமிஷத்துல ஒட்டி தந்துடுறேன். சீக்கிரம்ண்ணா. நான் வண்டியில வரும்போதே உங்ககிட்ட சொன்னேன், அண்ணன் கடையில எல்லாம் அவரோட வீட்டுக்கு போலான்னு. உங்க காதுல தான் அது விழல போல. நான் கவனிக்கல. ஏதோ ஒரு யோசனையில. என்ன மேடம், ஏதாவது பிரச்சனையா? என்னுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை என்ன குறைச்சல்? அது பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். வாழ்க்கையில நான் பண்ண ஒரே ஒரு தப்பு தான், கண்ணு மூடிட்டு ஒருத்த மேல நம்பிக்கை வச்சதுதான். அதுக்கான பலனை தான் இப்போ வரைக்கும் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னத்த சொல்ல? ரத்னா மேடம், நம்ம ஸ்கூல்ல 7th B படிக்கிற பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவ பேரு சீதாலட்சுமி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பொண்ணா? ஒல்லியா தூங்கி வழிஞ்சுக்கிட்டு அடிக்கடி ஸ்கூலுக்கு கூட வரமாட்டாளே. ஐயோ, இவங்களெல்லாம் இழுத்து பிடிச்சு படிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் எடுத்துப்பா. அவ எதுக்கு ஒல்லியா இருக்கா? அவ எதுக்கு தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கா? அவ படிக்க எதுக்காக ஸ்கூலுக்கு வர மாறான்னு யோசிச்சிங்களா நீங்க? இல்லையே. ஏன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சதுனாலதான் கேக்குறேன். அவளுக்கு என்ன? அந்த பொண்ணுக்கு ஏன்னா அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். அவளுக்கு சொந்தக்காரங்களும் யாரும் இல்ல. நிஜமாவா? அந்த அப்பாவுக்கும் இடுப்புக்கு கீழே நடமாட்டம் இல்ல. ஐயோ, ஏ என்னாச்சு? அவரு கட்டிட வேலை பார்க்குற தொழிலாளி. பாவம், 2வது மாடியில இருந்து கீழே விழுந்து இடுப்பில் முடிஞ்சு போச்சு. ஐயோ, அப்போ அந்த பொண்ணு எப்படி? இவ மட்டும் தனியா இல்ல, அவளுக்கு தங்கச்சும் ஒருத்தி இருக்கா. 3rd C செக்ஷன்ல இருக்கா. அந்த பொண்ணு பேரு பூமாதேவி. அப்போ அவளுக்கு என்னங்க சாப்பாடு? எப்படி பணம் கிடைக்கும்? அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க ஏதோ கொஞ்சம் பணம் தராங்க. ரேஷன் கடை அரிசியில சாப்பாடு, அதுவும் போதும் போதாம. அவங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு வர்றது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். தன்னோட அப்பாவை இந்த ஒல்லியா இருக்க சீதாலட்சுமி அவளும் பூமாதேவியை பாத்துக்கிறாங்க. அந்த மனுஷனை குளிப்பாட்டுறாங்க, அவங்களே சமைச்சு சாப்பிட வைக்கிறாங்க. அவருக்கு 1க்கு 2க்கு அவங்க தான் கிளீன் பண்றாங்க. அந்த ஊருக்குள்ள ஒரு புறம்போக்கு நிலம் இருக்கான், அங்கதான் அவங்க குடிசை போட்டிருக்காங்க. கரண்ட்டும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அங்கதான் அவங்க வீடு இருக்கு. ஐயோ பாவம். பக்கத்து தோட்டத்துக்கு போய் தான் தண்ணி எடுத்துட்டு வரணும். 2 குட்டிஸ்மா போய் இருட்டுறதுக்குள்ள தண்ணி எடுத்துட்டு வரணும். அப்புறம் சமைக்கணும். அவங்க அப்பாவை சுத்தம் பண்ணணும். அவரோட கழிவெல்லாம் எடுத்து வெளியே போடணும். அவங்க அப்பாவை சாப்பிட வைக்கணும், தூங்கணும், எழுந்திரிக்கணும். இவங்க குளிக்கணும், அப்பாவுக்கு மதிய சாப்பாடு சமைச்சு வைக்கணும், துவைக்கணும்.
வீடு கூட்டணும், இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்து போகணும். இப்ப தெரியுதாங்க எதுக்காக அவங்க சாப்பிடாம ஒல்லியா இருக்காங்க, டயர்டா இருக்காங்கன்னு, எதுக்கு தூங்கி விழுறாங்கன்னு புரியுதா? எனக்கு இது எதுவுமே தெரியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். நான் அரசு அதிகாரிகளை பார்த்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவங்க அப்பாவை ஒரு ஹோம்ல சேர்த்து விட்டு சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அவரை ஹோம்ல சேர்த்து விட்டதும் இவங்க 2 பேரையும் கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல தங்க வச்சு எப்படியாவது நல்லா படிக்க வைக்கணும். அதான் என்னோட பிளான். இந்த வயசுல இவ்ளோ கஷ்டமா? ரொம்ப வருத்தப்படுறீங்களே. என்னோட வாழ்க்கையில பிரச்சனைக்கு என்ன குறைச்சல்னு? அந்த குழந்தைங்களை விடவா உங்களுக்கு பிரச்சனை அதிகம் சொல்லுங்க. இது பாருங்க, நமக்கு பெரிய பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை விட பெரிய பிரச்சனை இருக்கிறவங்கள நினைச்சு பார்க்கணும் மேடம். அதுக்கப்புறம் உங்க பிரச்சனை எல்லாம் சின்னதா தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு கோடு பக்கத்துல அதை விட பெரிய கோடு போட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த கோடு சின்னதா தெரியும். அதே மாதிரி தான் 7th B சீதலட்சுமிக்கும் 3rd B பூமாதேவிக்கும் வேற வழியும் இல்லை, ஆதரவும் இல்லை. அதனால போராடுறாங்க. ஆனா எங்க ரத்னா டீச்சருக்கு ஆதரவு இல்லையா சொல்லுங்க பாப்போம். எங்க ரத்னா டீச்சருக்கு ஆதரவு இல்லையா சொல்லுங்க. ரத்னா டீச்சருக்கு அவங்க மேல உயிரையே வச்சிருக்க அண்ணன் இருக்காரு, பாசமா தங்கச்சிங்க இருக்காங்க, பொத்தி பொத்தி வளர்க்குற அப்பா இருக்காரு, கூட நிக்க அண்ணி இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. இத்தனை பேர் இருக்கிறப்போ பிரச்சனையை சமாளிக்க முடியாதா? இல்ல பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாதா? இவ்வளவு சப்போர்ட் இருக்கிறப்போ துவண்டு போய் நிக்கிறது சரியா மேடம்? அம்மா சரி பண்ணியாச்சுமா. பிடிச்சு இழுத்தாலும் பிய்யாதுமா. போட்டு பாருங்க. சரியா இருக்குன்னு. சரிங்கம்மா. மேடம், செருப்பு பிஞ்சு போறது ஒரு பிரச்சனை, அதை சரி பண்ண துரையண்ணன் கிட்ட வந்தது அதுக்கான சொல்யூஷன். பிஞ்ச இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் வரதுக்குள்ள உங்களுக்கு 1000 குழப்பம் இருந்துச்சு. நமக்கு பிரச்சனை என்னன்னு தெரியுது, சொல்யூஷனும் தெரியுது. நீங்க நேரா சொல்யூஷன் கிட்ட வந்தா போதுங்க. அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஐயோ, பிரச்சனை வந்துருச்சுன்னு நம்ம அங்கேயே நின்னா என்ன நடக்கும்னு சொல்லுங்க. செருப்பு பிஞ்சிருச்சுன்னு நாம அதே இடத்துல நின்னு வச்சுக்கோங்களேன், அது சரியா வருமா சொல்லுங்க? புரியுது. தட் இஸ் ஸ்பிரிட்ஸ். அண்ணா எவ்வளவு ஆச்சுண்ணா? இல்ல இல்ல பணம் நான் தரேன். பரவாயில்ல இருங்க. எவ்வளவுண்ணா? எவ்வளவுண்ணே? ஐயோ அம்மா சும்மா இருங்கம்மா. எங்க பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்குறீங்க, உங்க கையில காசு வாங்கினா என் குடும்பம் விளங்குமா? இருக்கட்டுமா. இதே மாதிரி எப்பவுமே என் பிள்ளைகளை பார்த்து படிக்க வச்சிருங்க, அது போதுமா. இது பாருங்கண்ணா, அதுதான் நாங்க சம்பளம் வாங்குறோம். உங்க வேலைக்கு நீங்க காசு வாங்கணும். அப்புறம் என்ன, நீங்க காசு வாங்கிக்கோங்க. ஐயோ கை வழங்காதீயா, குடும்பமும் வழங்காது. காசு கொடுத்து அசிங்கப்படுத்தாதீங்க. வைங்க வைங்க. இதுக்கு மேல நம்ம கம்பல் பண்ணோம், அண்ணன் நம்மள அடிச்சாலும் அடிச்சிருவாரு. போயிடலாமா மேடம்? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நாங்க வரோம். ஒரு வாய் காப்பி தண்ணி போட்டு தரலான்னா அவ இன்னும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரலமா. இருக்கட்டுண்ணே, நாங்க இன்னொரு நாளைக்கு வரோம். சரிங்கம்மா, வரோண்ணே. வாங்க வரேண்ணே. வாங்கய்யா. ஏங்க வண்டியில இருங்க, போலாம் மேடம். உட்காருங்க. அது வந்து கமான் சொல்லுங்க சொல்லுங்க. ஏதோ உங்களுக்கு நாக்கு வரைக்கும் வந்துருச்சு, ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொன்னா நீ ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துப்ப. சொல்லலனாலும் அட்வான்டேஜ் எடுத்துக்க தானே செய்வேன். ஆக என்னை பத்தி பெருமையா 4 வார்த்தை சொல்ல வந்தீங்க தானே? உங்க ஈகோ காரணமா அதை அப்படியே முழுங்கிட்டீங்க தானே? போதும் உன்னுடைய பெருமை பீத்தல் எல்லாம். தேங்க்ஸ் தான் சொல்ல வந்தேன், அம்புட்டுதான். ரொம்ப தேங்க்ஸ். வண்டி எடுத்தா போதும் சாமி, வீட்டுக்கு போகணும். வா. வாங்க. இது நல்ல புள்ளிக்கு அழகு. போலாமா மேடம்? ஏமாமா, காப்பி கூட வேணான்னு வெளியவே உட்கார்ந்து கிடக்கீரு, உள்ள போய் உட்கார வேண்டியதானே? நான் எங்க உட்கார்ந்தா உனக்கு என்ன? நீ போய் உன் வேலையை பார்க்க மாட்டேன். சரித்தே, நான் என் வேலையை பார்க்க கடைக்கு வேற யாராவது வந்தாவளா? அதெல்லாம் ஒருத்தரும் வரல. நான் நல்லபடியா தான் உன் கடையை காவ காத்தேன், போதுமா? இன்னைக்கு உங்களுக்கு என்னமோ ஆயி போச்சுன்னு நினைக்க. எனக்கு என்ன? நடுத்தெருவுல அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. இதுக்கு இவளை எப்படி பழி வாங்குறதுன்னே தெரியலையே. மிஷன் வா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வாங்க வெள்ளக்காட்டா.
எங்க வாய் மிஷின் வாய்னா உங்க வாய் என்ன லொட லொடன்னு ஓடுமே ரோடு ரோலரு அந்த வாயா? ம்ஹும். நல்ல ஜோக்கு. நாளைக்கு சிரிக்கிற? ஏட்டி இவன் வாயை உடைஞ்சு போன டேப் ரெக்கார்டு இவன் கிட்ட போய் பேசிக்கிட்டு. குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி போட்டு வைக்க சொன்னனே, சுடு தண்ணி போட்டு வச்சியா? விறகடுப்பு மேல கொதிச்சிட்டு கிடக்கு. நீ வெளாவி குளிச்சுக்க. வெளாவி வச்சா நீ வாரதுக்குள்ள ஆறிடும்னு அடுப்பு மேலே வச்சிருக்கேன். முதல்ல குளிச்சாதான் நம்ம மேல இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். வர வழியில ஒரு அழுக்கு பிடிச்ச மனுஷன் கண்ட அழுக்கெல்லாம் என் மேல வீசிட்டான். அந்த அழுக்கு போற அளவுக்காவது குளிக்கணும். போய் குளி உன்னாரு வேணாம்னா. சோப்பு தீந்து போச்சு, எடுத்து வச்சியா? நல்ல ஞாபகப்படுத்தின. சோப்பு எடுத்து உள்ளதா வச்சிருக்கேன். உன் கணக்குல 200 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு. நீ எப்ப காசு தர போற? நான் என்ன டீ ஓடியா போக போறேன்? முதல்ல உள்ள வந்து எனக்கு துண்டு எடுத்து கொடு. வாழ வாழன்னு பேசிக்கிட்டு. வாரேன். மாமா கொஞ்சம் கடைய பாத்துக்கோங்க, நான் வந்துடுதேன். ஹெசிக்கு ஒண்ணும் இல்ல. நீயா ஏதாவது காப்பி தண்ணி குடிக்க வாங்கன்னு கூப்பிடுவேன்னு பார்த்தா அப்படியே படபடன்னு போற. அறிவழகன்னு பேரு வச்சவங்களுக்குலாம் காப்பி கொடுக்கறது இல்ல. போயிட்டு நாளைக்கு வாங்க. கல்லேஜக்காரி. ஏய் நில்றா.